இங்க ஒரு குழந்தை பிறக்கும் போது அதோட உடம்புல எந்த அசைவுமே இல்ல. டாக்டர்ஸும் செக் பண்ணி பார்த்துட்டு குழந்தை இறந்து போயிருச்சுன்னு சொல்லிடுறாங்க. பாவம் குழந்தை இழந்த சோகத்துல எல்லாரும் அழுதுகிட்டு இருக்கும்போது ஒரு சிட்டுக்குருவி பறந்து வந்து இந்த குழந்தை மேல நிக்குது. சுத்தி முத்தி பார்த்துட்டு அதோட மூக்கை வச்சு குழந்தையோட நெஞ்சில விடாம தட்டிக்கிட்டே இருக்க குழந்தைக்கு திடீர்னு உயிர் வந்துருது. அன்னையில இருந்து இவனுக்கும் பறவைங்களுக்கு இடையில ஒரு பிரிக்க முடியாத சொந்தம் உருவாகுது. ஒரு நாள் இவன் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது ஒரு சிட்டுக்குருவி கத்திக்கிட்டே அந்த ரூமை சுத்தி சுத்தி வரவும் என்னாச்சுன்னு எந்திரிச்சு பார்த்தா ஃபேனுக்கு மேல அந்த குருவி கூடு கட்டி இருக்குது போல. அதோட கூட்டுக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு அந்த ஃபேனோட ஒயரே கட் பண்ணி விட்டுறான். அப்படியே பல வருஷங்கள் ஓட ஒரு நாள் இவர் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது இவர் வளர்த்த ஒரு சிட்டுக்குருவி திடீர்னு கீழே விழுந்து இறந்து போயிருது. என்னடான்னு பார்த்தா அந்த ஊர்ல நிறைய செல்போன் டவர்ஸ் வைக்கிறதுனால அதோட ரேடியேஷன் தாங்க முடியாம எல்லா குருவிகளும் செத்துக்கிட்டே வருது. இது சம்பந்தமா நிறைய பேர்கிட்ட பேசி பாக்குறாரு, ஏன் தனியால போராட்டம் கூட பண்ணி பாக்குறாரு. பட் இவரை ஒருத்தர் கூட மதிக்காம எல்லாரும் இவரை துரத்தி தான் விடுறாங்க. தினம் தினம் ஏகப்பட்ட குருவிங்க இந்த ரேடியேஷனை தாங்க முடியாம செத்து போறதை பார்க்கவும் இவரால் எதுவுமே பண்ண முடியல. இந்த கொடுமையை பார்க்க முடியாம அந்த செல்போன் டவர்ல ஏறி தூக்கு போட்டு இறந்து போயிடுறாரு.